த ஒன் சூர்யா அவர்களுடைய நடிப்பில் வெங்கி அட்லூரி அவர்களுடைய டிரெக்ஷனில் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசையில் சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷனில் வெளியான திரைப்படம் தான் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டே நைட்டு 7 மணி ஷோக்கு வந்து போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிற ஃபன் மாலில் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த படத்திற்கான என்னுடைய ஹானஸ்டான ரிவ்யூ என்னங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய ரிவ்யூ என்ன, என்னுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன, இந்த படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான டாஸ்க்லாம் கொடுக்க விரும்பல. ஜஸ்ட் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ முதலாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தோட ஒன்லைனுங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கான்ஸ்பிரன்சி தியரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 40 வயசு ஆள் வந்து பார்த்திங்கன்னா 20 வயசு பொண்ணு வந்து லவ் பண்ணுறாங்க, இதுதான் வந்து கதை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. ஸோ இந்த கான்செப்டே ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. அது எப்படி ஒரு 40 வயசு ஆள் ஒரு 20 வயசு பொண்ணு லவ் பண்ணுறது, அதுவும் நம்ம சூர்யா மமிதா பைஜு காம்போ, இது உண்மையே செட்டே ஆகலையே, என்ன கான்செப்ட்டு, எதுக்கு சூர்யா இந்த கான்செப்டை அக்செப்ட் பண்ணார் அப்படின்னு நிறையா குழப்பங்கள்லாம் இருந்துச்சு. பட் படம் பார்த்து முடித்த பிறகு இந்த லவ் கான்செப்ட் வந்து உண்மையிலே படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டிருக்கு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கை வெங்கி அட்லூரி கரெக்டாக எடுத்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து காட்டியிருக்காரு. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2-3 டைலாக் மாறி இருந்தால் கூட இந்த கான்செப்ட் அவங்க சொல்ல வர்றது ரொம்ப தப்பாக கன்வே ஆகிருக்கும். பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா வெங்கி அட்லூரி வந்து பார்த்திங்கன்னா கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் நம்ம எடுத்து பார்த்தோம்னாங்க, நம்ம சூர்யா அவர்களுக்கு 40 வயசு மேலே வந்து இருக்குது. ஸோ 40 வயசு மேலே இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ண விருப்பமே இல்லை. அதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாரு. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா சூர்யா அவர்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா லவ்ங்கிற ஃபீலிங் வந்து ஒரு ஃபேக்கானது, மேரேஜ் மேலே அவருக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. இதெல்லாம் வந்து ஃபேக்கு, நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை ஒன்று போயிடலாம், எதுக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸோட 40 வயசு வரைக்கும் வாழ்ந்துடுறாரு. பட் நம்ம ராதிகா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவோட அம்மா. ஸோ அவங்க வந்து ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க, நீ கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம சூர்யா அவர்கள் அதை கண்டுக்கிறதே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராதிகா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீலிங்கோட ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. இவன் கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் வந்து 3 ஸ்டண்ட் வைக்கிற மாதிரியான ஒரு செயல்லாம் வருது. ஸோ இது ரொம்ப சீரியஸாக போன காரணத்தினால ஒரு டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா அவர்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. சரி ஓகே, உங்களுக்கு கல்யாணம் பண்ண தான் விருப்பம் இல்லை, சரகன்சின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் மூலிமா நீங்கள் கல்யாணமே பண்ணாமல் குழந்தை பெற்றுக்கலாம், அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் நான் கொடுக்குறேன், நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா ஹெல்த்தை புரிஞ்சுக்கிட்டு சரி வேறு வழியே இல்லாமல் இந்த சரகன்சி மெத்தட் மூலிமா அவர் வந்து குழந்தை பெற்றுக்கிறாரு. ஸோ பெற்றுக்கிட்டு வீட்டில் வந்து சொல்கிறாரு. ராதிகா அவர்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து பிடிக்கல, என்னடா இவன் இப்படி பண்ணியிருக்கான், கல்யாணமே பண்ணாமல் குழந்தை பெற்றிருக்கான் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி தான் இருந்தாங்க. பட் போக போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சரி ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து போன் மேரோவில் சம்திங் ஏதோ டிஸார்டர் வந்து வருது. அந்த டிஸார்டரை க்யூர் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஃபாதர் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ணோம், இல்லைனா மதர் மூலிமா சர்ஜரி வந்து பண்ணோம். ஸோ ஃபாதராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் தான் இருக்கார். ஸோ பிளட் டெஸ்ட் மூலிமா எடுத்து பார்க்குறாங்க. சூர்யா அவர்களுடைய டிஎன்ஏவும் அவங்க டிஎன்ஓ சம்திங் எதுவுமே செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லை, அவங்க மதர் மூலியமாக தான் சர்ஜரி பண்ணியாகணும், அப்படி பண்ணால் தான் அந்த குழந்தைய வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது தான் நம்ம சூர்யா அவர்கள் மமிதா பைஜு வந்து பார்க்குறாங்க. பார்த்து அவங்கள வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. அந்த ஒரு சர்ஜரி ப்ராசஸ்க்காண்டி மட்டும் கூட்டிகிட்டு வந்து வராங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் கதையே வந்து ஆரம்பிக்குது. நம்ம சூர்யா அவர்கள் மமிதா பைஜுவை லவ் பண்ணுறாங்களா இல்லையா, கல்யாணம் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறத வந்து பார்த்திங்கன்னா படத்தோடைய மெயின் கோர் கான்செப்டாகவே வந்து காட்டுறாங்க. ஸோ எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் டாப் ஹீரோஸ் எல்லாருமே, நான் தமிழ் சினிமான்னு மட்டும் சொல்ல, மலையாளம் சினிமா எல்லா சினிமாலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற டாப் ஹீரோஸ் எல்லாமே ரொம்ப ஹைலி வைலன்சிவ் ஃபிலிம் தான் பண்ணணும்னு வந்து ஆசைப்பட்றாங்க. ரொம்ப ப்ரூட்டலாக வந்து பார்த்திங்கன்னா தலையை வெட்டணும், குத்தணும், சாவடிக்கணும், நிறையா பேர் வந்து அப்படியே வெடித்து ஃபேக்ட்ரிலாம் ரொம்ப அது மாதிரி ரொம்ப ஹைலி வைலன்சிவ் ஃபேண்டசிக்கல் ஃபிலிம் தான் எடுக்கணும்னு வந்து ஆசைப்பட்றாங்க. பட் இந்த டைம் பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூர்யா மாதிரி ஒரு டாப் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கா கமர்ஷியல் படம் பண்ணியிருக்காரு அப்படின்னா சூர்யா அவர்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டவுன்ஃபால் வந்து இருந்தார். கருப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தூக்கி கொடுத்தது.
ஸோ கருப்பு மாரி ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் பண்ண பிறகு எதுக்கு ஃபேமிலி என்டர்டெய்னர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்வி கேட்டதுக்கான பதிலாக விஸ்வநாதன் சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக வந்து இருக்க போகுது. ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னருங்க. எங்கேயுமே குறை சொல்ல முடியாது, எங்கேயுமே லேக் இல்லை. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் சிரித்து பார்த்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படியே லைட்டாக எமோஷ்னலாக போகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் விஸ்வநாதன் சன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் செகண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்தாலும் கூட ஒரு புது ஜான்ராவாக இருக்கும். இந்த ஜான்ராவில் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்து மெஜாரிட்டி படங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஜான்ராவில் தான் இருந்துச்சு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ பர்ஸ்னலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சூர்யா அவர்களுடைய கேரக்டரை விட மமிதா பைஜு அவர்களுடைய கேரக்டர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக, ரொம்ப கூலாக, பயங்கர ஒரு ஃபன்னியாக வந்து அவங்க கேரக்டர் வந்து இருக்கும். ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிற மாடுலேஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இந்த கேரக்டருக்கு மமிதா தவிர வேறு யார் நடிச்சிருந்தாலுமே நல்லா இருந்திருக்காது. அந்த மாதிரியான பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட கேரக்டர்ஸுமே படத்தில் வந்து ஹைலி எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. அவங்களோட ரோல்ஸை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் சூர்யா அண்ட் மமிதா பைஜுனா எனக்கு பர்சனலி நாசர் அவர்களுடைய கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. என்னதான் ஒரு சைடு கொஞ்சம் சீரியஸாக இருந்தாலுமே அந்த படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு கொஞ்சம் ஃபன்னியாக வந்து வருவார். அந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ மித்தபடி பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வெங்கி அட்லூரி மேலே எனக்கு நிறையா வந்து கேள்விகள் வந்து இருந்துச்சு. எதுக்கு இந்த கான்செப்ட் இப்போ தேவையில்லாமல் சூர்யா அவர்கள் கருப்புன்னு ஒரு மாஸ் படம் பண்ணி ஒரு கரெக்டான ட்ராக்கில் போயிட்டுருக்காரு. ஒரு இந்த ஜான்ரா வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா? ப்ளஸ் சூர்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாஸ் எலிவேஷன் படம் பண்ணிட்டு ஃபேமிலி என்டர்டெய்னர் பண்ணால் கரெக்டாக இருக்குமான்னு நிறைய கேள்விகள் வந்து வெங்கி அட்லூரி மேலே இருந்துச்சு. அந்த கேள்விகளுக்கு சரியான முற்றுப்புள்ளி வந்து வச்சுருக்காரு. கருப்பை விட ஒரு பயங்கரமான படமாக வந்து எடுத்து வச்சுருக்காரு அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ சூர்யா ஃபேன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கருப்பும் பார்த்துட்டீங்க, விஸ்வநாதன் சன்ஸும் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு? இந்த 2026 சூர்யா அவர்களுடைய பெஸ்ட் ஃபிலிம் என்ன அப்படிங்கிற உங்களோட ஹானஸ்ட்டான ஒப்பீனியன்ஸ் என்னங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பும் பிடிச்சிருந்துச்சி, விஸ்வநாதன் சன்ஸும் பிடிச்சிருந்துச்சி. பட் நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு விஸ்வநாதன் சன்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. பட் மாஸ் எலிவேஷன் ஆரா வைஸ் பார்க்கும்போது கருப்பு தான் ஃபஸ்ட்டு வரும், செகண்ட் தான் விஸ்வநாதன் சன்ஸ். பட் நீங்கள் அஸ் அ ஸ்டோரி அஸ் அ ஃபிலிமாக பார்க்கும்போது எனக்கு வந்து விஸ்வநாதன் சன்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு என்னுடைய ஹானஸ்ட்டான ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 10 நான் 9 வந்து கொடுப்பேன். ஸோ பயங்கரமான படமாக இருந்துச்சு. ஸோ படம் பார்க்காதவங்க மறக்காமல் தியேட்டர்ஸில் போய் படம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.